இன்னைக்கு எபிசோட்ல மீனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரோஹிணிக்கு சமைச்சு தரேன்னு சொல்றா. அதுக்கு முத்துவும் நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத, அப்புறம் பரிகாரம் பலிக்காம போயிடும், மலேசியா சம்பந்தி வெளியே வரமாட்டாருன்னு சொல்றான். அதுக்கு ரோஹிணியும் முத்துவை என்ன சாமியார் மாதிரி பேசிருக்கீங்கன்னு கேக்குறா. நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுதுன்னு முத்து சொல்றான். அவன் எந்த உள்நோக்கத்துல சொன்னாலும் அவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான்னு விஜயா சொல்றாங்க. விஜயா ரோஹிணிய கூட்டிட்டு போயிட்டு சமைக்க சொல்றாங்க. அவளும் சமைச்சிட்டு இருக்கா. விஜயா மீனா கிட்ட இன்னைக்கு கோலம் போட வேணாம்னு சொல்லிட்டு ரோஹிணிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வராங்க. ரோஹிணியும் கோலம் போட தெரியாம கோலமாவ அள்ளி கொட்டிட்டு இருக்கா. ரோஹிணியும் மனோஜும் கோலம் போட தெரியாம வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் மீனா செஞ்ச பூரிய சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா மட்டும் சொந்தமா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிசினஸ் வேற லெவல்ல போகணும்னு ஸ்ருதி சொல்றா. இப்பதான் வீடு வீடா போய் பூ வித்துட்டு இருக்கா, அப்படியே சாப்பாட்டையும் விற்க சொல்லுன்னு விஜயா சொல்றாங்க. அதுவும் நல்ல பிசினஸ் தான், டோர் டெலிவரி மாதிரி வீட்டுக்கே போய் கொடுக்கலாம்னு ஸ்ருதி சொல்றா. ரோஹிணி பூரி எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கும் போது முத்து வந்து பார்லர் அம்மா தான் விரதம் இருக்கணும் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு விஜயா நானும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணிய எழுந்திருக்க சொல்லிடுறாங்க. மீனா ரோஹிணி கிட்ட உப்பு போடாம கஞ்சி வச்சு தரட்டுமான்னு கேக்குறா. ஆனா ரோஹிணி நான் காலையில இருந்து விரதம் இருந்துக்கிறேன்னு சொல்றா. ரோஹிணி சாப்பிடாம இருக்கிறதால மனோஜையும் சாப்பிட வேண்டாம்னு முத்து சொல்றான். எங்க ஒய்ஃப் எல்லாரும் சாப்பிடாம இருந்தா நாங்களும் சாப்பிடாம தான் இருப்போம், அதனால நீயும் சாப்பிடாதேன்னு சொல்றான். அதுக்கு விஜயாவும் மனோஜ் கிட்ட ஆமா நீயும் சாப்பிடாம இருந்தா உன் மாமனார் சீக்கிரமே வெளியில வந்துருவாருன்னு அவங்க கிட்ட இருந்து பிளேட்டை வாங்கிட்டாங்க. ஜீவா முத்துக்கு கால் பண்ணி வெளியே போகணும்னு வர சொல்றா. முத்துவும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜீவா டிராவல் ஏஜென்சிக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. டிராவல் ஏஜென்சில இருந்த பொண்ணு உங்களை தேடி 2 பேர் வந்தாங்கன்னு சொல்றா. ஜீவாவும் அது யாருன்னு கேக்குறா. டிராவல் ஏஜென்சில இருந்த பொண்ணும் அவங்க பேரு மனோஜ்னு சொல்றா. ஜீவாவும் ஷாக் ஆகுறா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.